மேக்சிமம் வட்டி, எவ்வளவு அதிக வட்டி உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு வட்டி கொடுக்குது. யார் எவ்வளவு வட்டி கொடுக்குறான்? பத்தான் வர்றான், வட்டி கொடுக்குறான், மார்வாடி கொடுக்குறானா? இல்ல, மத்திய அரசு. யாரோட அரசு? பாஜக அரசு, நரேந்திர மோடியோட அரசு. பெண்கள் படிப்பதற்கு அது 21 வயசுல எதுக்கு அதெல்லாம் மெச்சூர் ஆகி கையில வரணும்? 21 வயசு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகும் பொழுது அவ காலிலே நிக்கலாம். அப்பா அம்மா இல்லைன்னா கூட காசோட அந்த பொண்ணு இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், நம்ம தமிழ் பெண்களுக்கு, எல்லா பெண்களுக்கும் சங்க தமிழ்ல பண்ணா ஒரு பெண்ணுக்கு அச்சம், நாணம், மடம், பெயர்ப்பு. சில ஆண்களை பார்த்தாலே ஐயோ சிரிச்சுட்டு போயிடுவீங்க. ஒரு அச்சம் இருக்கு, ஒரு நாணம் இருக்கு. ஆண்களுக்கு இந்த அச்சம், நாணம், வெக்கமான ரோஷமே இல்லைம்மா. அதாவது ஆண்களுக்கு சிறுநீர் போகணும்னா பக்கத்துல எந்த சுவர் இருக்கோ அங்க போய் இந்தியா, ஆஸ்திரேலியா அடிச்சு போயிட்டே இருப்போம் நாங்க. பெண்கள் அப்படி இல்லை. பெண்களுக்கு கொஞ்சம் தனிமை வேணும், பிரைவசி வேணும். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல போறேன். எல்லாம் நீங்க வலைதளம்ல போய் பார்க்கலாம். 1985 இருந்து 2014 வரைக்கும் அந்த 30 வருஷத்துல 10 லட்சம் பெண்கள், 10 லட்சம் பெண்கள், ஒரு சில ஆண்கள் பாம்பு கடியால இறந்து போனாங்க. அது ஏங்க பாம்பு பொண்ணு மட்டும் கடிச்சு போகுது? யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் இந்த பெண்கள் எல்லாம் வீட்டுல கழிவறை இல்லை. வீட்டின் வெளியில வந்தாங்கன்னா வயல் இருக்கு, அங்க ஆண்கள்லாம் தண்ணி அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. தள்ளி போகும், 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் பாத்ரூம் போயிட்டு வரலாம், போகும்பொழுது பாம்பு கடிச்சிடும். 11 கோடி கழிவறைகளை உலகத்திலேயே எந்த நாடும் கட்டாத அளவுக்கு ஸ்வச் பாரத்னு சொல்லி மோடிஜி கட்டி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த 1 மில்லியன் பயங்கர டிராப் ஆயிடுச்சு. இப்ப வருஷத்துக்கு ஒரு சில 1000 பெண்களுக்கு தான் பாம்பு கடி வருது. இந்த உயிரை காக்க முடியல, வேற என்னங்க காக்க முடியும்?